guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்றது காட்ட போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லுக். நான் வந்து இந்த லுக் தான் கிரியேட் பண்ணனும்னு பண்ணல. நான் கொஞ்சம் புது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் என்னோட ஃபேஸ்ல இப்போ. சோ அத வச்சு கிரியேட் பண்ண லுக் தான் இது. உங்களுக்கு இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்குனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு subscribe பண்ணிடுங்க. and பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னோட பேஸ் மேக்கப் அண்ட் ஐப்ரோஸ் நான் ஆல்ரெடி பண்ணி முடித்தேன். எப்போவுமே நான் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட பேஸ் மேக்கப் நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியல, என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் மேலே ஐகார்டில் வந்துட்டு லிங்க் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ என்னோட ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி என்னோட பேஸ் மேக்கப் பண்ணுவேன்னு. ஸோ சேம் அதே ஃபவுண்டேஷன், அதே ஸ்கின் கேர், அதே பேஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னோட பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு without any further ado will start with the video. நான் கொஞ்சம் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், புது ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன் இந்த லுக். எனக்கே தெரியல நான் எந்த மாதிரி லுக் கிரியேட் பண்ண போகிறேன்னு, பட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோட ஐப்ரோஸ் அண்ட் பேஸ் முடிச்சிட்டேன்ல. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஐஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐஷேடோ ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன், மேட் ஸ்டிக். இது வந்து கே பியூட்டியோட கே பை கத்ரீனா கைஃப்து. ஸோ matte time eyeshadow stick. So this is like இதோட ஷேட் வந்துட்டு indulge இந்த ஷேட். இது வந்து ஒரு மாதிரி மீடியம் ப்ரௌன் ஷேட். ஸோ இதை நான் ட்ரை பண்ண போகிறேன் இன்னைக்கு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் இதை. ஸோ லெட்ஸ் see எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இப்படி இருக்குது, ஒரு மாதிரி ஒயிட் கேப்போட இருக்குது. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஐஸில் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப டார்க் ப்ரௌனும் கிடையாது, ரொம்ப லைட் ப்ரௌனும் கிடையாது, ஒரு மாதிரி மீடியம் ஷேடில் தான் இருக்குது. ஸோ இப்போது நார்மலாக ப்ரௌன் ஐ ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது பேஸாக யூஸ் பண்ணலாம். அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ், இது வந்து ப்ரோ ஆர்ட்டேயோட AE25 ப்ரஷ். இதை வச்சு நான் அவுட்டர் க்ரீஸ் மட்டும், எட்ஜ் மட்டும் நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. வாவ், சூப்பர் நைஸ்யா. நான் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கே பியூட்டி யூஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் லிப்ஸ்டிக்ஸு காஜல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஷேட் வாங்கணும்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது. எஸ். ஸோ இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படியே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது, ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகுது. நம்ம இது மட்டுமே அப்ளை பண்ணிட்டும் போகலாம். இது வந்துட்டு மேட் ஃபார்முலான்றதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டேயிங் பார் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லை உங்களுக்கு இன்னும் கூட ஸ்டேயிங் பார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அதை பண்ணலை, ஜஸ்ட் லைக் தட் நான் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகுது. ஐ திங்க் இன்னும் கூட ஒரு 2-3 ஷேட் வாங்கலான்னு இருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கு. எஸ், ஓகே. சும்மா லைட்டாக ஒரு பிளெண்ட், வெரி நைஸ். ஸோ இதே நான் என்னோட கீழே லோவர் லேஷ் லைன்லையும் யூஸ் பண்ணிடுறேன். வாட்டர் லைனில் யூஸ் பண்ணல, நான் லோவர் லேஷ் லைனில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது தெரியல, இந்த ஃபார்மில் எப்படி கண்ணுக்குள்ளே போச்சுன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வாட்டர் லைனில் யூஸ் பண்ணாமல் லோவர் லேஷ் லைனில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் ஒரு ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ் வச்சு நான் இது வந்து RT306 இந்த ப்ரஷ் வச்சு நான் வந்துட்டு ஸ்மச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதான் நல்லா இருக்குல்ல. யா, ஸோ என்னோட இன்னொரு ஐஸை நான் முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐக்கு வந்து இன்னொன்று ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு லாரியலோட பர்ஃபெக்ட் ஸ்லிம் சூப்பர் லைனர்.
இது வந்து அந்த ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கிற ஐலைனர். ஸோ இது வந்து நான் என்னோட ஐலைனராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சூப்பர் ஸ்லிம் டிப், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுவும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see எப்படி வருதுன்னு. ஐம் வெரி பேட், எனக்கு ஐலைனரே போட வராது. இதில் ட்ரை பண்ணுறேன். நான் மோஸ்ட்டாக வந்து இது மாதிரி பென் ஐலைனர், அந்த ஐலைனர்ஸே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், லிக்விட் லைனர்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வராது போடுறதுக்கு பர்ஃபெக்டாக. ரொம்ப விங் பண்ணலை, நான் ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னொரு புது ப்ராடக்ட், அதுவும் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஹால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஐலைனர் அண்ட் இந்த மஸ்காரா சேர்த்து நான் வாங்கின ஒரு காம்போவாக வந்துச்சு. இது வந்து லாரியல் பாரிஸ் எலக்ட்ரிக் நைட்ஸ் இதோட காம்போ பேர். இது ஒரு ஐ கிட். ஸோ இதில் இருக்க மஸ்காரா வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் நான். இது வந்துட்டு பாரடைஸ் எக்ஸ்டாக்டிக் மஸ்காரா. ஸோ இது வந்து லேஷ் பாரடைஸ் மஸ்காரா தான். ஸோ அது வந்து இப்போ நான் என்னோட ஐலாஷஸ் கர்ல் பண்ணி இதை நான் அப்ளை பண்ணிடுறேன். இது வந்து ஒரு நார்மல் லுக், நான் இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணணும்லாம் இல்லை, புது ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது வந்துட்டு ஐலாஷஸ் கர்ல் பண்ணிவிட்டு இந்த மஸ்காரா ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ மஸ்காரா ஃபர்ஸ்ட் டைம், யா, வாவ், வாண்டர். நீங்கள் பாருங்கள் வாண்டர் இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த வாண்ட். ஸோ இது வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். வாண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. மஸ்காரா வந்துட்டு கொஞ்சம் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நல்லா இருக்கும், அதோட ஃபார்முலா நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான். எதனாலன்னா ஃபார்முலா வந்து அப்போ தான் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அந்த கன்சிஸ்டன்சி, இல்லைன்னா ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கும் இது. யூஸ்வலாகவே லாரியலோட மஸ்காராஸ் ரொம்ப பிடிக்கும், லைக் மோர் தென் மேப்ளின். எனக்கு வந்து லாரியல் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேப்ளின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறது. மேப்ளின் மஸ்காராஸும் நல்லாயிருக்கும், பட் எனக்கு வந்து பர்சனலி லாரியல் ரொம்ப பிடிக்கும். லாரியலில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் மஸ்காரா அண்ட் வால்யூம் மில்லியன் லேஷஸ்னு ஒரு மஸ்காரா இருக்கும், ரொம்ப ஃபேவரட் எனக்கு அது. அதான் ஐ திங்க் லைக் நான் ஒரு 4-5 டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மஸ்காரா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட், இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஸ்டேயிங் பவர்லேருந்து எல்லாம் இருக்குன்னு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ்க்கு இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு லாரியலோட லாவியன் க்ளோ ஹைலைட்டர் பேலட். ஸோ இது நான் ஆல்ரெடி என்னோட ஒரு வீடியோ டியூட்டோரியலில் யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு ஷேட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மீதியெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இதுவும் நான் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ப்ரஷ் வந்துட்டு ஐ ஆம் கோயிங் டு யூஸ் திஸ் ப்ரஷ். இது வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸ் 420 ப்ரஷ், RT 420. ஸோ என்ன ஷேடு யூஸ் பண்ணலாம், இதில் வந்துட்டு 4 ஷேட்ஸ் இருக்குது, லைக் சில்வர், கோல்டு, ரோஸ் கோல்டு அண்ட் பிரான்ஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு கோல்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ட்ரை த செகண்ட் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த ப்ரஷ் ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஆனால் ரொம்ப பக்கத்துலலாம் படுது, ஃபைன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ். நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஷிம்மரியாலாம் இல்லாமல் ரொம்ப அந்த ஷீன் லுக் கொடுக்குது.
இட்ஸ் வெரி நைஸ். நைஸ். சரி, அதே நான் இன்னர் கார்னருக்கும் அப்ளை பண்ணிடுறேன். இன்னர் கார்னருக்கு வந்து ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் டீடைலர் ப்ரஷ் RT207 ரியல் டெக்னிக்ஸோட அதே ஷேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட இன்னர் கார்னர்ஸ்க்கு. இது வந்து ஒரு மாதிரி சங்கி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸாக இல்லாமல் ஒரு மாதிரி ஷீனாக இருக்குது. டன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் புதுசாக ட்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் மேப்ளினோட லிப் லைனர். இதோட ஷேட் வந்துட்டு டோட்டலி டாஃபி. ஸோ இதுவும் நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யா, இது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் லிப் லைனர். ஸோ நம்ம ஏதாவது நூட் லிப்ஸ்டிக்ஸ் ஏதாவது நம்ம வந்துட்டு லைக் நம்ம ஸ்கின்னை ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக காட்டுற மாதிரி நூட் லிப்ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டார்க் லிப் லைனர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஆன் மை லிப்ஸ். இந்த லிப் லைனர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லிப் பாம் ஏதாவது கீழே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ லிப்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் மேக் பவுடர் கேஸ் லிப் கலர் இன் தி ஷேட் ஓவர் தி டாப். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஹால் வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர், லைக் ரொம்ப ஃபேவரட். அண்ட் இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இதோட ப்ரஷ், இது வந்து ஒரு ரியல் டெக்னிக்ஸோட லிப் ப்ரஷ். இதோட ஷேட் நம்பர் வந்துட்டு RT425. ஸோ லிப்ஸ் ஸ்மஜர் ப்ரஷ் இது பேர். இது நான் வந்து கொஞ்சம் என்னோட ப்ரஷில் எடுத்துகிட்டு ஐம் கோயிங் டு அப்ளை திஸ் ஆன் மை லிப்ஸ். இந்த பவுடர் கிஸ் லிப் கலரில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்படியே வாண்டோட அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் ஃபார்முலா வந்து திக்காக விழுது, ரொம்ப திக்காக விழுது லிப்ஸில். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆக்கிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து இதை வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் கிரியேட் பண்ண இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் வந்துட்டு எல்லா ஒகேஷனுக்கும் எல்லா ட்ரெஸ்க்கும் நம்ம வந்துட்டு இந்த லுக் போடலாம். ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லுக். அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதில் என்னென்னா, எனக்கு என்னோட லிப் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து 2 ஷேட் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். நான் யூஸ்வலாக ரொம்ப மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன் லிப் கலர்ஸு. அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இந்த லிப் லைனர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. அண்ட் எல்லாத்தையோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னென்னா, எனக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஷேட் இருக்கும்ல, லைக் ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு இந்த ஷேட் நம்மளுக்கு வந்து லிப்ஸில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஷேட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ஆஃபன் நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன், இந்த லிப் லைனர் அண்ட் திஸ் லிப்ஸ்டிக் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு. அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.